சொன்ன விஷயங்கள் தான். ஊடகத்தில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் அப்படி வருவாருன்னு நினச்சேன், ஆனால் இவர் இப்படி வராரு, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு, அந்த மாதிரி ஒரு அதாவது ஒத்து மொத்தமாக ஒரு பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்த ஒரு மனிதர், தோழர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர். விஜய் ரசிகர்கள்லாம் அவரை எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு வந்துச்சு. ஸோ அப்படி இருந்த ஒரு ஐயநாதன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த யூடியூப்பை திறந்தாலும் நம்ம தோழர்களை பற்றியும், நம்ம கட்டமைப்பை பற்றியும், நம்ம இதை பற்றி அதை பற்றி எல்லாமே நெகட்டிவ். தமிழக வெற்றி கழகம் ஒன்றுமே பண்ணாதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ தான் ரீசெண்டாக நம்ம நண்பர் லயலாமணி அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம் ஒரு சேனலில். ஸோ அதில் அவர் தான் சேலத்துக்கு போகும்போது அவரை கூட்டிகிட்டு போனதாகவும், அந்த காரில் அவர் பேசின விஷயங்கள், என் கூட இருந்தவங்கலாம் அமைச்சர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது, ஸோ எனக்கும் ஏதாவது பதவி வேணும், சீக்கிரம் தம்பிக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பதவி வாங்கி தர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசி